எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்முடைய 5 மந்த் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா, 150 ₹150 போட்டிருப்போம். ஓகேங்களா? மொத்த ஃபீஸே ₹150 தான். இப்போ என்ன விஷயம்னா, என்னோட செகண்ட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அந்த செகண்ட் டெஸ்ட்டில தமிழ் ஒரு 75 கொஸ்டின் எடுத்திருந்தோம். ஓகேங்களா? அந்த 75 கொஸ்டினில் ஒரு 50 கொஸ்டின் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ போடுறோம். ஓகேங்களா? எழுத முடியாதவங்க கொஞ்சம் அடிச்சு பாருங்க. ஓகே, 50க்கு எவ்வளோ வருது பாருங்க. செகண்ட் வீடியோவில் 25 தமிழும் ப்ளஸ் மீதி ஜிகேவும் ஒரு வீடியோவாக போட்டுடலாம். ஓகேங்களா? இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அதில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு 5 மந்த்க்கான பேட்ச் இது. செகண்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு சண்டே நடக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தமிழ் பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் செகண்ட் டெஸ்ட் ஓகேங்களா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த செகண்ட் டெஸ்ட்டில் ஒரு 75 தமிழ் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா 6ஆம் வகுப்பில் இருக்கிற இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சி, அது இல்லாமல் சந்திப்பிழை, ஓகேங்களா, ஒற்றுப்பிழை, பிழையற்ற தொடர், அகரவரிசை, அது இல்லாமல் வல்லினம் மிகும் மற்றும் மிகா. ஓகேங்களா? இந்த இலக்கண டாப்பிக்கும் கொடுத்தோம். மொத்தமாக 75 கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி படித்தவங்க டெஸ்ட் அடிக்க முடியுதா பாருங்கள், அடித்து பாருங்கள். 75க்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். உதித்த எதிர்ச்சொல் தேர்க. ஓகேங்களா? எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க, உங்களுக்கு பொருள் கேட்கல. உதித்த அப்படின்னா தோன்றியன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் சொன்னால் மறைந்த. ஓகேங்களா? சரியானவைகளுள் அல்லாதது. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷினை புரிஞ்சுக்கணும். சரியானவை கேட்கல, சரியானவைகளுள் அல்லாதது அப்படின்னா எது தவறாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 4 ஆப்ஷனில் எது தவறாக இருக்குது? டிஃபன். ஓகேங்களா? ஆப்ஷன் சி பாருங்கள், டிஃபன் இருக்குது பாருங்கள், இது காலை உணவு. ஓகேவா? இதுதான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? சிற்றுண்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது, இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரியும், பட்டினப்பாலை. ஃபோர்த் ஒன், வினாய் எழுத்துக்கள் டேஷ் எண்ணிக்கை கொண்டவை. வினாய் எழுத்துக்கள் டேஷ் எண்ணிக்கை கொண்டவை. ஆப்ஷன் சி 5. ஹெரிட்டேஜ் கலைச்சொல் தேர்க. ஹெரிட்டேஜ் அப்படின்னா கலைச்சொல். ஓகேங்களா? ஹெரிட்டேஜ் ஆப்ஷன் 4 பாருங்கள். ஆன்சர் எது தெரியுதுன்னு பாருங்கள். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். ஆப்ஷன் பி பாரம்பரியம். 6th கொஸ்டின் பாருங்கள், மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவை எது? ஓகேங்களா? மொழிக்கு முதலிலும் மற்றும் இறுதியிலும். இந்த செயல் இந்த 6th படிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் இதில் கேட்கலாம். ஓகேங்களா? அதில் முக்கியமான கொஸ்டின் முதலிலும் இறுதியிலும் வருது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 6th கொஸ்டின் யாருன்னா ஏ மட்டும்தான். சரியானவைகளுள் அல்லாதவை. ஓகேங்களா? அப்போ எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரியானவைகளுள் அல்லாதவை. ஓகேங்களா? ஒன்றா செக் பண்ணுங்கள். அப்படியே எதுன்னு பாருங்கள், எதெல்லாம் தப்பாக இருக்குது. சரியானவைகளுள் அல்லாதவை அப்படின்னா எதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? ஆப்ஷன் சியில் பாருங்கள், 2, 3, 4. ஓகேங்களா? இந்த 3மே தான் 2, 3, 4 இந்த 3மே தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓகேங்களா, இதில் இந்த அவ்வீடுன்னு இருக்குது பாருங்கள், இந்த அவ்வீடுன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஒன்று மட்டும்தான் சேம சுட்டு கரெக்டு. ஓகேங்களா? மீதி இருக்க 2, 3, 4 எல்லாமே என்ன தான் தப்பு. ஓகேங்களா? 6th புக்கில் தான் இருக்குது, தெளிவாக படிங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா தான் இது. அடுத்தடுத்து போகலாம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் டேஷ் வகைப்படும். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது 4 வகைப்படும். ஓகேங்களா? பெயர் சொல் டேஷ் வகைப்படும். பெயர் சொல் வந்து 6 வகைப்படும். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இது தனித்து இயங்க வல்லதாகும். ஓகே, ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. தனித்து இயங்க, அதாவது இயங்க முடியாது. ஓகேவா? இந்த இடைச்சொல் வந்து தனித்து இயங்காதுன்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நாம் என்ன கொடுத்துருக்கோன்னா, இது தனித்து இயங்க வல்லது அப்படின்னா தனித்து இயங்கும் தன்மை உடையதுன்னு பாசிட்டிவாக கொடுத்துருக்கோம். தப்பு. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 10க்கு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி. ஓகேங்களா? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது தனித்து இயங்க வல்லது ஆகும் கொடுத்துருக்கோம். இது தப்பு, தனித்து இயங்காது. ஓகேங்களா? தந்தையும் தாயும் இலக்கண குறிப்பு தருக. வந்து வெளிப்படையாக வந்திருக்கு பாருங்கள், வெளிப்படையாக வந்திருக்கு. இதே மறைஞ்சு வந்தால் உண்மை தொகை, வெளிப்படையாக வந்தால் ஆப்ஷன் டி எண்ணுண்மை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 12, வஉசி சென்னைக்கு செல்லும் போது, சென்னைக்கு ஒவ்வொரு முறை வரும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? ஓகேங்களா? யாருன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். சரியான தொடரை தேர்க. ஓகேங்களா? சரியான தொடரை தேர்க. அப்போ பிழை இல்லாமல் எதெல்லாம் சரியாக இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியுதா பாருங்கள். 2மே தப்பு. ஆப்ஷன் 2மே, 1ம் தப்பு 2மே தப்பு. ஏன்னா இது எல்லாம் இந்த ஓர் இதை வச்சு தான் கொஸ்டினு. ஓகேங்களா? இந்த ஓர் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஓருக்கு அப்புறமா ஒரு உயிர் எழுத்து வந்தால் தான் அங்கே ஓர் வரணுமே. இங்கே அப்படின்னு போடுறீங்கன்னா பக்கத்தில் உயிர்மை எழுத்து வரணும். புரியுதா பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அப்படின்னா பக்கத்தில் வந்து இங்கே உயிர் எழுத்து வந்திருக்கு, தப்பு. இங்கே அழகியனா இதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும், ஓர்னு வரணும். ஓகேங்களா? இங்கே ஓர்னு வந்திருக்கா, பக்கத்தில் வந்து உயிர் எழுத்து வரணும். இங்கே வந்து உயிர்மை. புரியுதா பாருங்கள். அப்போ உதாரணத்துக்கு எப்படி சிம்பிளாக சொல்லலாம்னா, 1 செகண்ட், என்னென்னா இப்போ வந்து
ஓர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு வார்த்தை ஆரம்பிக்குதுன்னா இங்கே கண்டிப்பாக ஒரு உயிரெழுத்தாக தான் இருக்கணும், அப்போ தான் சரி. ஓகேங்களா? ஒரு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் கண்டிப்பாக என்ன இருக்கும், இங்கே ஒரு உயிர்மை எழுத்து இருக்கணும், அதான் வித்தியாசம். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே தப்பு, ஆப்ஷன் டி தான். அடுத்து பேட்ரியாட்டிசம் கலைச்சொல் தேர்க. ஓகேங்களா? 14வது கொஸ்டின் கலைச்சொல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்சர் தெரியுதா பாருங்கள். ஆப்ஷன் ஏ நாட்டுப்பற்று. ஆப்ஷன் ஏ நாட்டுப்பற்று. ஃபஸ்ட்டாக போயிடலாம். இடுகுறி பெயர் வேறுபட்ட ஒன்று. இந்த 4த்தில் ஏதோ ஒன்று வந்து மாறி இருக்குது. ஓகேவா? ஏன்னா பறவை அப்படின்ற ஒரு காரண பெயர், மீது எல்லாமே இடுகுறி பெயராக தான் இருக்கும், அது மட்டும் காரண பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் எது? எல்லாமே இடுகுறி பெயர் தான், அதில் இது இடுகுறி சிறப்பு பெயர்னா பர்டிகுலராக சொல்லுவாங்க. ஓகேவா? அதையும் இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இடுகுறி பெயர் சொன்னாலே காரணம் இல்லாமல் இட்டிருப்பாங்க, அதான் இடுகுறி பெயர். ஓகேங்களா? இடுகுறி அப்போ கண்டிப்பாக பறவை வராது, அது ஒரு காரண பெயர். வாழை இடுகுறி பெயர் தான், வயல் இடுகுறி பெயர் தான். ஓகேங்களா? இப்போ இடுகுறி சிறப்பு பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நல்லா பாருங்கள். ஓகேங்களா? பறக்கிறதால பறவை காரண பெயர். மீன் கொத்தி இது காரண பெயர், இது காரண சிறப்பு பெயர். ஓகேவா? அதில் சிறப்பித்து வருது. வயல் அப்படின்றது ஒரு பொதுவாக வருது. வாழை அப்படின்றது தான் இடுகுறி பெயர்லையும் சிறப்பு பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேவா? பொதுவாக தோப்புன்னு சொல்லிவிடுவோம். ஓகேவா? அப்போ வாழை வந்து பர்டிகுலராக சொல்கிறதால அதுதான் இடுகுறி சிறப்பு பெயர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆச்சுனா வேண்டுவது இல் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஓகேங்களா? இது ஒரு ஃபேமஸான ஒரு கோட் தான் இது. ஆன்சர் தெரியுதா பாருங்கள். ஆப்ஷன் ஏ பழமொழி 400. திருக்கடிகம் டேஷ் வெண்பாக்களை உடையது. ஓகேவா? நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஒரு 4 டாபிக் கொடுத்தோம், அறநூல் தொடர்பான டாபிக் 4 கொடுத்துருப்போம். பழமொழி 400, திருக்கடிகம், ஓகேங்களா, ஏலாதி, சிறுபஞ்சு மூலம், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும். திருக்கடிகம் எத்தனை வெண்பாக்களை உடையதுன்னா ஆப்ஷன் பி 100 வெண்பாக்களை உடையது. நூல் நோக்கி இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? நூலை நோக்கி, இங்கே வந்து ஐ சைலண்டாக இருக்குது, 2ஆம் வேற்றுமை தொகை. ஆப்ஷன் பி 2ஆம் வேற்றுமை தொகை. காய்க்கும் பகுபத உருக்கிழம்படி பிரித்தால் கீழ்கண்ட எது மற்றும் இது வந்து காய்க்குன்ற வார்த்தையை நீங்கள் பிரிக்கிறீங்க. பகுபத உருக்கிழம்படி பிரிச்சிங்கன்னா பகுதி, சந்தி, சாரியை, விகுதி இப்படி பிரிக்கும் பொழுது 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது, இந்த ஏதோ ஒன்று வராதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் காய்க்கும் அப்படின்றத பிரித்து போட்டு பாருங்கள், ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஓகேங்களா? எது வந்து பொருந்தாதுன்னா ஆப்ஷன் சி தான் பொருந்தாது. அடுத்து பூவாது காய்க்கும் மரம் உல. இச்செயலில் பயின்று வரும் அணி, இந்த செய்யுளில் என்ன அணி பயின்று வருதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு ஓமை அணி பி. லாரி கலைச்சொல் தேர்க. ஓகேங்களா? ஆன்சர் தெரியுதா? சரக்குந்து. இனிமை ப்ளஸ் உயிர் அப்படின்னா இன்னுயிர். தமிழரின் அருமருந்து என்று சிறப்பிக்கப்படும் நூல். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா? தமிழனுடைய அருமருந்து அப்படின்னா ஆப்ஷன் பி ஏலாதி. சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3ம் டேஷ் ஆகும். ஓகேவா? இந்த 3 மருந்தால் ஆனவன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் தான். திருக்கடிகம். சிறுபஞ்ச மூலம் எத்தனை வெண்பாக்களை உடையது? முக்கியமான 97. அகர வரிசைப்படி எது சரியானது? இந்த 4 ஆப்ஷனில் ஓகேவா 3 தான், அவங்களே 4th ஏதுமில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 3 செக் பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இது ஒன்று சரியாக இருக்கணும், இல்லை ஏதுமில்லை. 3மே தப்புனா ஏதுமில்லை அடிக்கணும். ஓகேங்களா? 27 கொஸ்டின் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், இந்த 3மே சரியாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இப்படி எல்லாமே தப்பாக இருந்தால் ஆப்ஷன் எது நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. ஓகேவா? உட்காந்து செக் பண்ணி பாருங்கள், ஏன் தப்புன்னு பாருங்கள். ஒரு முக்கியமான கொஸ்டின். இதில் எதுவுமே சரியா இல்லை, நான் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தடுத்து போகலாம். 28 காலமும் இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா? காலமும் ஒரு முறை மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆன்சர் முற்றுமை. அடியற்ற மரம் போல், இது இந்த பொருளுடன் பொருத்தணும். ஓகேவா? எது கரெக்டாக பொருந்திருக்கு? ஏமாற்றம், அரிய சொல், வீழுதல், கெடுதல். அடியற்ற மரம் போல. ஓகேவா? அப்போ ஆன்சர் பாருங்கள், வீழுதல், இதுதான் சரியான பொருள். ஓகேவா? புதரில் தூவிய விதைகளாக நல்லாதனார் குறிப்பிடுவது. அழகாக சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இந்த 3 விஷயம் தான் புதரில் தூவிய வித்துன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாரு. ஓகேவா? நல்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேங்களா? நிறையிலான் கொண்ட, அந்த செயலே வரும், நிறையிலான் கொண்ட தவம் கரெக்டு. ஓகேங்களா? தேற்றாதான் பெற்ற வனப்பு, இதுவும் கரெக்டு. துன்புருவு செய்யாமை, இல்லார் கொன்றியும், இந்த 2மே வராது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 1, 2 மட்டும்தான் வரும். இன்னொரு லைனும் அழகாக கொடுத்துருப்போம். 3 விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஏ 1, 2 மட்டும்தான் சரி, மீதி 2 வராது. ஓகேங்களா? 31 பாருங்கள். மெர்சி அப்படின்னா கலைச்சொல் கேட்டிருக்காங்க. மெர்சி அப்படின்னா ஆப்ஷன் சி கருணை. 32வது கொஸ்டின். மகர லகரம், பொது லகரம், வகர லகரம். ஓகேங்களா?
1 தவறு 2 தவறு 3 தவறு இல்லை அனைத்தும் சரி. ஓகேங்களா, செக் பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான கொஷின் தான் இதுவும். அனைத்தும் சரி, எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கும். ஓகேங்களா, அனைத்தும் சரி. 33 நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் டேஷ் தோன்றுகிறது. ஓகேங்களா, ஆன்சர் தெரியுதா பாருங்கள். ஆப்ஷன் பி ரகரம் தோன்றுகிறது. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை என்ற அறக்கருத்துக்களை வலியுறுத்தும் ஒரு ரிப்பீட்டடான ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, ஏலாதி. கொல்லாமை அப்படின்றது ஒரு முக்கியமான வார்த்தை. ஆன்சர் ஏலாதி. தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தா. இது யாருடைய வரிகள்? கீழ்கண்ட 4 பேரில் யாருடைய வரிகள்? ஆப்ஷன் சி வாணிதாசன். மாத்திரை அளவு சரிபார். ஓகேங்களா, என்னென்ன மாத்திரை நம்ம சரிபார்க்க போகிறோம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின். மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை தான், நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை, குறிலாம் 1 மாத்திரை தெரியும். ஆயுத எழுத்துக்கு நாங்கள் 1/4 மாத்திரை கொடுத்துருக்கோம். ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை வரணும். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் எது மட்டும் தப்பாக இருக்குது இதில்? ஓகேங்களா, பி 2 மட்டும்தான் தவறு. கபிலர் இதற்கான மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க 3 மாத்திரை. ஓகேங்களா, ஒவ்வொன்றா பிரிக்கணும். குறில், க, பி, ல, இர் 4 பிரித்து கரெக்டாக கூட்டுங்க. ஓகேங்களா, 1 1 வரும், 1 வரும். மெய் எழுத்துக்கு ஒரு அரை வச்சுருப்பாங்க கடைசி. இருக்கு வந்து ஒரு அரை மாத்திரை. குறிலுக்கு எல்லாமே ஒரு மாத்திரை கொடுக்குறீங்க. நெடிலாக இருந்தால் 2 மாத்திரை கொடுக்கணும். மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 3 மாத்திரை தான் ஆன்சர். 3 ஆஃப். ஓகேங்களா, தவறானது எது? இந்த 4ல் ஓகே, இந்த 3த்தில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். 38 வாட்ஸ்அப், புலனம், டச் ஸ்க்ரீன், தொடுதிரை, சர்ச் இன்ஜின், தேடுபொறி. ஆப்ஷன் டி ஏதுமில்லை. தவறானது ஏதுமில்லை தான் ஆன்சர். ஓகேங்களா, எழுத்துக்களின் வகைகள். எழுத்துக்கள் எத்தனை வகை? 2 வகை தான் மொத்தமே. ஆப்ஷன் ஏ. 40வது கொஸ்டின். சொல்லின் இடையில் மற்றும் வருவது. சொல்லின் இடையில் மட்டும் எது வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது சொல்லின் இடையில் மட்டுமே, இந்த வார்த்தையை பாருங்கள். சொல்லின் இடையில் மட்டுமே வருவது அப்படின்னா ஆயுதம் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, சொல்லின் இடையில் உயிர்மை கூட வரும் தான். நம்ம எல்லாமே இடையில் வரும். இருந்தாலும் உயிர்மை ஒரு ஏபி எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஏபி எடுக்கவே கூடாது. ஏன்னா இடையில் மட்டும்தான் வரும். அந்த ரூல் யாருன்னா ஆயுத எழுத்து மட்டும்தான். நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் என்ன பிறக்கிறது? 41வது கொஸ்டின். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ நா பிறக்கிறது. சிங்க மராட்டி அர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து. ஓகேவா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. சேரத்து தந்தங்கள். சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் யாருடைய வரிகள்? ஓகேங்களா, யாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு பாரதியாருடைய கொஸ்டின் வரிகள் தான். மொழியின் இறுதியில் வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேவா, மொழியின் இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேங்களா, மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 11. தனிநிலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆயுத எழுத்து தான் தனிநிலை. அக்கேனம் அப்படின்வாங்க. ஓகேவா, எல்லாமே பேர் வரும் ஆயுத எழுத்துக்கு. ஆட்சவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். பழமொழி 400. ஆப்ஷன் பி. தவறான இணை எது? ஓகேங்களா, தவறான இணை கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சி குடலுக்கிடார், திருக்கடிகம் நல்லாதனார், ஏலாதி கனிமேதாவியார். ஓகேவா, எல்லாமே கரெக்டு. அப்போ ஏதுமில்லை தான் ஆன்சர். விதையாமை இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. விதையாமை சரிங்களா, எதிர்மறை தொழிற்பெயர். ஆப்ஷன் சி எதிர்மறை. பூவாது காய்க்கும் மரம் உல. இது யாருடைய வரிகள்? ஓகேவா, ஒரு நல்ல ஒரு செய்யுள். இது யாருடைய வரிகள் அப்படின்னா நம்மளுடைய காரியாசனுடைய வரிகள். சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன? சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து பார்த்தீங்கன்னா ஆ மட்டும்தான். ஆ மட்டும்தான். ஆப்ஷன் ஏ. வானம் என்பது ஓகேவா என்ன பொருள்? வானம் அப்படின்னா நம்ம என்ன அடிக்கக்கூடாது? ஆகாயம் கிடையாது. அது 2 சுழினா. இது வந்து 3 சுழினா வந்து வெடி. ஓகே, ஆப்ஷன் சி வந்து வெடி. ஸ்கூல் புக்லேயே இருக்கும். 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். தவறானது எது? இதுக்கப்புறம் எல்லாமே வல்லினம் மிகு மிகா இதை பேஸ் பண்ணி முக்கியமான கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகேங்களா, 51வது கொஸ்டின் பாருங்கள். 50 கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். இது வரைக்கும் ஒரு 50 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த 50க்கு எவ்வளோ வருதுன்னு கவுண்ட் பண்ண பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கிற 25ம் அது இல்லாமல் ஜிகே ஓகேவா அதையும் போட்டுடலாம். தேங்க்யூ.